ஹalleluya. நிறைய பிசினஸ் பண்ணணும், நீ நில வரணும், மேலுக்கு ನೀನು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಿ ಮೇಲಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ಬೇಕಾ, சமாதானமா இருக்கணுமா, ಸಮಾಧಾನವಾಗಿರ್ಬೇಕಾ, இந்த வீட்டை விசாரி. ಈ ಮನೆಯನ್ನು ವಿಚಾರಿಸು. சும்மா சொல்றேன்னா ನಾನು ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತೇನಾ? விசாரிங்க அப்படின்னு. ವಿಚಾರಿಸು ಅಂತ ಹೇಳಿ இந்த வீட்டை விசாரிக்காம போனா ಈ ಮನೆಯನ್ನು ವಿಚಾರಿಸದೆ ಹೋದ್ರೆ அவர் உன்னை எப்படி விசாரிப்பாரு? ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ವಿಚಾರಿಸ್ತಾರೆ? கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் வந்தா கூட மனைவி பிள்ளைங்கிட்ட கேட்கறாங்கல்ல, என்ன வச்சார்ல. ಕೆಲವರು ಭಾನುವಾರ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ರು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்துச்சு, ಈ ದಿನ ಆರಾಧನೆ ಹೇಗಿತ್ತು, என்ன செய்தி கொடுத்தாங்க, ಯಾವ ಸಂದೇಶ ಕೊಟ್ರು, என்ன அறிக்கை வாசித்தாங்க, ಯಾವ ಅರಿಕೆಯನ್ನು ಓದಿದ್ರು, இந்த வாரத்தின் கூட்டங்கள் என்ன இருக்குது, ಈ ವಾರದ ಕೂಟಗಳು ಏನೇನಿದೆ, இதெல்லாம் கேட்கறாங்களா இல்லை தெரியாது. ಇದೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஐயா சகோதரர்களை பழக்கம் பண்ணீங்க. ಸಹೋದರರೇ ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. நீ கர்த்தருடைய வீட்டை விசாரிக்காம போன, ಕರ್ತನ ಮನೆಯನ್ನು ವಿಚಾರಿಸದೆ ಹೋದ್ರೆ நீ அழுது ஜெபித்தாலும், உருண்டு ஜெபித்தாலும், உபவாசம் ஜெபித்தாலும், பல்ಟಿ போட்டு ஜெபித்தாலும் ஒன்னே நடக்காது. ನೀನು ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು, ಉರುಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು, ಪಲ್ಟಿ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಏನು ನಡೆಯಲ್ಲ. நீ முட்டி போட்டுனா அவருக்காக, அவர் வீட்டுக்காக அழு. ನೀನು ಮೊಣಕಾಲು ಊರಿ ಆತನಿಗೆ, ಆತನ ಮನೆಗಾಗಿ ಅಳ್ರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேற நம்ம வீட்டுக்கு அழுதுட்டு நம்ம கதையை சொல்லிட்டே போயிடக்கூடாது ஜபம்னா. ಬರೀ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಹತ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಕಥೆನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய வீட்டுக்காக, ಕರ್ತನ ಮನೆಗಾಗಿ, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, ಕರ್ತನ ಸೇವೆಗಾಗಿ, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக. ಕರ್ತನ ಚಿತ್ತ ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு நீ பாத்திரமாய் மாற வேண்டும், ಅದಕ್ಕೆ ಪಾತ್ರನಾಗಿ ನೀನು ಬರಬೇಕು, அதுக்கு உபயோகமாய் மாற வேண்டும், ಅದಕ್ಕೆ ಉಪಯೋಗವುಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು, அதற்கேற்ற நிலைமையில ஆண்டவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಬೇಕು. இந்த வருஷம் ಈ ವರ್ಷವು எங்க கையில ஒன்றும் இல்லை, ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, எல்லாம் அவர் நடத்துவார். ಎಲ್ಲ ಆತನ ನಡೆಸುವರು. அவர் சொல்லிட்டார் பண்படுத்துற, ಅವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರು ಹದಗೊಳಿಸ್ತೇನೆ. பாஸ்டர் பேசி கேட்கலனாக்கா அதை பத்தி கவலை இல்லை, ಪಾಸ್ಟರ್ ಮಾತು ಕೇಳಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. அவர் ஒன்று பண்படுத்திடுவார், ಆತ ನಿನ್ನನ್ನು ಹದಗೊಳಿಸುವರು, அவர் ஒன்று உடைப்பார், ಆತ ನಿನ್ನನ್ನು ಒಡೆಯುವರು, அவர் ஒன்று கொத்துவார், ಆತ ನಿನ್ನನ್ನು ಅಗಿಯುವರು, அவர் ஒன்று நல்ல சித்திரம் தீர்ந்த மூளைகளை மாற்றுவார், ಆತ ನಿನ್ನ ಚಿತ್ರ ಕೆತ್ತಿದ ಮೂಲೆಗಲ್ಲಾಗಿ ಮಾಡುವರು, அவருக்கு நீ நல்ல வேற பெற்ற ಕಲ್ಲ மாறணும், ಆತನಿಗೆ ನೀನು ತುಂಬಾ ಬೆಳೆಯುಳ್ಳ ಕಲ್ಲಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.